ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை கிட்டத்தட்ட இப்போவுமே முடியாம தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில இப்போ ஒரு புது பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அங்கே வந்து அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவங்க வந்து இப்படி பண்ணாங்க அதனால நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இஸ்ரேலும் சரி ஹமாஸ் அமைப்பும் சரி 2 பேர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது நீங்கள் இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, ஒப்பந்தத்தை மீறுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஆக்ஷனாக எடுக்காம ஒரு மிரட்டல் மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 இஸ்ரேலிய அதாவது பணைய கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இறந்து போய் பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பணைய கைதிகளை யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்புலேருந்து இன்னும் என்கிட்ட ஒரு 6 பணைய கைதிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுமே வந்து அது யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நாட்டுக்குள்ளே வந்து யாருடைய பிணங்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தொலாவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற பணைய கைதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷமாக நடந்துட்டு இருந்த இந்த போர். அதனால எப்பயோ பிடிச்ச பணைய கைதிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறனால யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து வந்து இவங்க 2 பேருமே வந்து இப்போ நாட்டுக்குள்ளே வந்து போர் ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது. போர் ஒப்பந்தம் வந்து இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமுமே 2 பேரும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஒரு அற்பமான விஷயத்துக்காகலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் அங்கே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் இவங்க 2 பேருடைய சமத்துவமான ஒரு தலைமையிலான ஒரு தனியான ஒரு நிர்வாகம் தான் இப்போ வந்து அங்கே நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி மேற்பார்வை பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு இல்லை, இருந்தாலும் பாலஸ்தீனை வந்து ஒரு மேற்பார்வை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா அவங்க இருந்தாங்க. ஸோ இது வந்து 2 பேருக்குமே செட் ஆகாமல் ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பிணைய கைதிகளை கொடுக்கறதுல இந்த மாதிரி பழைய பிணைய கைதிகளை கொடுக்கறது, அவங்களுடைய உடல் பாகங்களை கொடுக்கறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறனால இதுக்காக அமெரிக்கா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு இராணுவ படை, அதாவது இதுக்காக ஒரு தலைமை அமைக்கிற மாதிரி அவங்க வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராணுவ படை அமைச்சிருக்காங்க. எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்பமான விஷயங்களுக்காக இவங்க 2 பேர் வந்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணைய கைதிகளை அனுப்புறதுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பிணைய கைதிகளை முழுசாக அனுப்பாமல் அவங்களுடைய பாகங்களை தனியாக அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பிணைய கைதிகளை தனியாக அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருடைய உடல் பாகங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க, நிறைய பேருடைய உடல்கள் இல்லாமலாம் இருக்குது. ஸோ அதை மட்டுமே வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த 2 பேருக்கு நடுவில் போர் நடந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ட்ரக்குகளுக்கு மேலே வந்து அதாவது பாலஸ்தீனுக்குள்ளே காசா மக்களுக்கு வந்து உணவுக்காகவோ இல்லை அவங்களுடைய தேவைகளுக்காகவோ உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நிறைய இஸ்ரேல் படைகளும் வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் சைட்லேருந்துமே வந்து இந்த மாதிரி வரக்கூடிய ட்ரக்குகளை வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் ஒன்று இருக்குது. ஸோ இது 2 பேருமே வந்து இப்படி தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே இந்த மாதிரி சண்டை போட்டு 200 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சண்டைக்காக வந்து இவங்க பெருசாக சண்டை போட்டு உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நிறைய சண்டை போட்டுருந்தாங்க, மற்ற நாடுகள் எதுவும் பேச்சு எடுக்கல, அமெரிக்கா உள்ளே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய நியூஸ்லையுமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் அமெரிக்கா அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் இந்த ஒப்பந்தம் சைன் போடுறதுக்காக எந்தெந்த நாடுகள்லாம் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்களோ அந்த எல்லா நாடுகளுடைய பேச்சுவார்த்தைக்கும் உட்பட்டு தான் வந்து இந்த நிர்வாகத்தை வந்து, அதாவது அமெரிக்க ராணுவத்துடைய நிர்வாகத்தை உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சைடு ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்காங்களே இந்த அதிகாரத்தை, அதாவது இவங்களை பார்த்துக்கிறக்காக இந்த சண்டையை முடிவு கொண்டு வர்றதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஸோ இவங்களுமே வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க தான், இவங்களுமே வந்து அதாவது இஸ்ரேலை சார்ந்தவங்க தான், இவங்க வந்து அவங்களுக்கு சைடு தான் இருப்பாங்க, எங்களுக்கு எப்படி வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் அந்த ஹமாஸ் சைட்லேருந்து எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா அப்படின்னு போகிறத அடுத்து மக்களுக்கான தேவைகள்
நிறைய போகாம தடுக்கப்படுது அப்படின்னு வந்து இந்த பிரச்சனைக்காக தான் மெயினா நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க அதாவது பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அதாவது ஹமாஸ் அமைப்புகள் பிடிச்சி வச்சிருக்க பணைய கைதிகளையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது யாரு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்குள்ள மாற்றி அனுப்பும் போது தான் இவங்களை வந்து மாற்றி அனுப்பிட்டாங்க, வேற யாரையோ கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பணைய கைதியில் இறந்து போனவங்களுடைய உடலை அனுப்பிட்டு இப்போ இருக்கிறவங்களோடது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால 2 தரப்புல இருந்துமே இவங்களே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா பணைய கைதிகளை மாத்திரதா வந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இந்த அமெரிக்க தலைமையிலான சிவில் ராணுவ ஒத்துழைப்பு மையம் இவங்க தான் வந்து இப்போ உள்ள நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இவங்க வந்து இஸ்ரேலுக்கு சைடாக போக போகிறாங்களா இல்லை ஹமாஸ் சைடாக போவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு ட்ரம்ப் அப்புறம் மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திரும்பவும் வந்து இந்த மாதிரி அற்பமான விஷயங்களுக்குலாம் வந்து பேச்சு எடுத்துட்டு இருக்காதீங்க. அதாவது இவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் எடுக்காதீங்க. இவங்க வந்து பொதுவாக மக்களுக்கான சேவைகளை தான் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் உண்டாக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெளியே தகவல் வந்திருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காசாக்கு உள்ள வர அந்த உதவி பொருட்களாக இருக்கட்டும் இல்லை ட்ரக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலேருந்து வந்து அதாவது உதவி பண்ணக்கூடிய நாடுகள்கிட்டருந்து வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கொகட் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் உள்ளக்குள்ளே அதாவது இப்போ காசாக்குள்ளே வந்து இந்த பொருட்கள்லாம் வருது. ஸோ இதை வந்து இப்போ இவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. அமெரிக்க ராணுவம் அதாவது இவங்க வந்து இந்த அமைப்பு வந்து கையில் எடுத்து இப்போ இவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக போகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய குறுக்கு வழிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற இந்த மாதிரியான வழிகள்லாம் தேர்ந்தெடுத்து இந்த வழியா வந்து இனிமே உள்ள போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா ஹமாஸ் அமைப்புல இருந்து நிறைய பேர் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அதனால அதாவது இஸ்ரேலுக்கும் சரி ஹமாஸுக்கும் சரி இவங்க 2 பேருக்குமே தெரியாத ஒரு புது வழிகள் மூலியமா வந்து இது இனிமே உள்ள ஊருக்குள்ள போய் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன நோக்கத்தோட இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேர் சண்டை போட நிறுத்துங்க, இதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் தலைமையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அமெரிக்க ராணுவம் வந்து இவங்களை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் ஹமாஸ் அமைப்புல சரி மற்ற அதாவது காசாக்குள்ள இருக்கிற பல பேர் அதாவது செய்தியை தொடர்பாளர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து எங்களை வந்து சுட்டுக் கொள்றாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இஸ்ரேல் மேலே பழியை வந்து சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஹமாஸ் அமைப்பு சரி இல்லை அந்த காசால இருக்கக்கூடிய மக்கள் அதாவது செய்தி தொடர்பாளர்கள் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த அமைப்பினர்கள் வந்து உதவி செய்யறதையும் இல்லை இவங்க வேணாம் அப்படின்னு இவங்களுடைய கோட்பாட்டை என்ன சொல்றாங்க, அதாவது ஹமாஸ் என்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் அதாவது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை அவங்கெல்லாம் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கு, ஆனால் இருந்தாலுமே அதாவது எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்து தர மாதிரி இருக்கு, இருந்தாலும் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு துணையாக போகிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்க, ட்ரோன்கள் மூலியமாவோ இல்லை ஏவுகணைகள் மூலியமாவோ சுட்டுக் கொள்றது மூலியமாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப போர் ஒப்பந்தம் அறிவிச்சதுக்கு அப்புறமும் அப்படி ஒன்று நடக்காத மாதிரி தான் வந்து எங்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது போக இவங்களுமே அமெரிக்காவும் இப்போ உள்ள வராங்க, அவங்க ராணுவத்தை உள்ள கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து நிறைய செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட பேசும்போதும் வந்து எல்லாருமே ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தூது போகிறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதை தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நிறைய குழுக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இதை எதிர்க்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து இது சேஃபாக இருக்குமா இல்லை இதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனைகள் ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த காசா பகுதியில் இன்னுமே திரும்ப உள்ளே போய் ஒரு லைன் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வந்து மக்கள் நீங்களாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து இஸ்ரேல் வந்து இப்போ தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த ராணுவம் இது வந்ததுக்கு அப்புறமே அங்கங்கே வந்து துப்பாக்கி சூடுகள் சவுண்டும் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து கேட்குது, எங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு இது வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு குழப்பமான விஷயமா தான் வந்து போய்கிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இப்போ சூழ்நிலையில். ஏன்னா இது வந்து போர் நின்றுச்சா நிற்கலையா இல்லை வந்து அமெரிக்கா வந்து உதவி செய்கிறாங்களா இல்லை அமெரிக்கா இந்த போரை தடுத்து நிறுத்துறாங்களா இல்லை மற்ற நாடுகள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு கூட இதை பற்றின நியூஸ்லாம் நிறைய வெளியே
தெரிய வந்துச்சு. இப்போ எந்த நியூஸுமே வெளியே வராத அளவுக்கு வந்து முடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ சுடானில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. நைஜீரியாவில் நடக்கிறதுமே வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நமக்கு இப்போ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதே தான் இப்போ இங்கேயும், அதாவது இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது. இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த நைஜீரியா சுடானுடைய பிரச்சனைகள் வெளியே வந்ததுக்கப்புறம் இதோடைய பிரச்சனைகள் வெளியே வர்றது வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வெளியே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றின விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுதா, இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.